ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம பரோட்டா செய்ய போகிறோம் கூட சாப்பிட. அதை நம்ம மாவு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை பார்க்கலாம் வாங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஏன்னா பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமானதே மிளகு தான். மிளகு ஒரு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி, பாதாம், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். ஒரு 3 வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கோம். சிக்கன் நான் லெக் பீஸாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு சிக்கனாக வேணுன்னா நீங்கள் சிக்கனாக எடுத்துக்கலாம். இது ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை சூடு பண்ணி மிளகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், லவங்கம், அப்புறம் பாதாம், முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மிதமான சூட்டில் மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுத்தெடுத்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா ஐட்டத்தையும் எடுத்து கிட்ட வச்சுட்டு நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். அதுக்கு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட், கொஞ்சம் சீரகம், சோம்பும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பெரிய வெங்காயத்தை ஒரு 75 கிராம் வரைக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது எதுக்கு நம்ம அரைச்சி சேர்க்குறோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா கட்டியாக வர்றதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். நீங்கள் இல்லைன்னு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த வெங்காயம் பேஸ்ட் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுக்கும். இப்போ 100 கிராம் அளவுக்கு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வர அளவுக்கு இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைடில் பரோட்டா செய்யறதுக்காக மாவையும் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம பரோட்டாவும் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே பரோட்டா மாவை நம்ம லைட்டாக பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கிலோ அளவுக்கு லெக் பீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் பீஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கறி கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இப்போ கறியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதுலேயே நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இந்த சமயத்தில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டில் நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது, சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வருது. இப்போ இந்த சமயத்தில் சிறிதளவு தனியாத்தூள், சிறிதளவு மிளகாய்த்தூள். ஏன்னா மிளகாய்த்தூள் நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதுங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதிகமாக மிளகு சேர்த்துருக்கோம். சிறிதளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம அந்த மைண்டாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா இதில் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் ஆட் பண்ணல. இடையிடையில் கொஞ்சமாக கிளறி விடுவாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக.
இப்போ நம்ம சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். இதை அப்படியே சூடாக பரிமாறினா சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும்.